respected President of the Alumni Association and Secretary of the Alumni Association, my beloved teachers and all my dear and loving students, very good afternoon to all of you. இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சொல்லணும்னா, ஏற்கனவே ஹெட் மிஸ்ட்ரஸ் மேடம் சொன்ன மாதிரி நான் இந்த ஸ்கூலோட அலும்னா 80, 81, 82 ரெண்டு அகாடமிக் இயரில் இங்கே நான் 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் இந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னோட விருப்பம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி நல்லா படித்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சி பிற்காலத்தில் இந்த ஸ்கூலுக்கு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. என்னோட ஆசை நிறைவேறும் இல்லையா? வருவீங்க இல்லையா? நீங்கள்லாம் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க, அப்படி வருவீங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்ரி மண்டே பாடுறீங்க இல்லையா, கொடிப்பாட்டுன்னு ஒரு பாட்டு. பாரத தேவியின் மணிக்கொடி பாரீர் பக்தியுடன் அதை வணங்குவோம் பாரீர்னுட்டு அந்த பாடலை எழுதுனது எங்களோட தந்தையார் அப்படின்றது ரொம்ப பெருமையோடையும் ரொம்ப பெருமிதத்தோடையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த பாடல் வந்து நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, தொடர்ந்து பாடுறாங்களா இல்லையான்னு. அன்றைக்கி ஹெச்எம்ட ஃபோனில் பேசும்போது நான் கேட்டேன், அந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் ஒரு சிறிய வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த பாடல் பாப்புலரான அளவுக்கு எங்கள் தந்தையாரோட பெயர் பாப்புலர் ஆகலை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்றைக்கும்னா அது பாரதியார் எழுதுகிற பாடல்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கூகுளே சொல்லுது சில நேரத்தில் பாரதியார் பாடல்னு வருது. தாயின் மணிக்கொடி பாரின்னு ஒரு பாரதியார் பாடல் இருக்குது. இது வந்து பாரத தேவியின் மணிக்கொடி பாரின்றது பேராசிரியர் முத்துக்கண்ணப்பர் அப்படின்றது எங்கள் தந்தையாரோட பேர். அவர் எழுதின பாடல். இது வந்து பதிய வைக்கணுன்றதுக்காக நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, என்னோட தந்தையார் முதல்ல தமிழில் ஆராய்ச்சி செஞ்சு தமிழ்லேயே ஆய்வு நூலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணி முதல்ல முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் விழாக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, செய்தி நான் சொல்ல வேண்டியிருக்கு. எங்கள் தந்தையார் வந்து காமராஜரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இப்போ நாங்கள் அடையாறில் வசித்து கொண்டிருக்கும் பக்தவச்சலம் நகர் அப்படின்ற குடியிருப்பை எங்கள் தந்தையார் தான் கிரியேட் பண்ணாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குடியிருப்பு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக எங்கள் தந்தையார் வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க, மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை உறுப்பினராக 6 வருஷம் இருந்தார். அப்படி இருக்கும்போது 1961 காமராஜர் முதல்வராக இருந்தபோது அவரை வச்சு தான் அந்த காலனியை திறந்தாங்க. பக்தவத்சலத்தை திரு காமராஜரோட நெருங்கிய தொடர்புடைய எங்கள் தந்தையாரும் எங்கள் குடும்பத்திலிருந்தும் நான் வந்து இன்னைக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததை நான் இன்னொரு பாக்கியமாக கருதுறேன். அதை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக உங்கள் ஃபங்க்ஷன் வந்து 2 விஷயத்துக்காக போட்டிருக்காங்க. அந்த இன்விடேஷனில் பார்க்கும்போது ஒன்று வந்து லிட்ரரி அசோசியேஷன் இனாகரேஷன், இன்னொன்று வந்து பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன். இது 2 தான் இல்லையா? இப்போ இந்த 2 பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நான் உங்களை ஒரு கேட்குறேன், உங்களை எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? Do you want to reach greater heights in life? Almost all of you have that wish, isn't it? You want to achieve greater heights. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்னு சொல்ல மாட்டேன், சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சரியா? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை? தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப்
கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேவை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம், எதையுமே சாதிச்சிடலாம். தன்னம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது உங்களால். அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக நம்மளை நாமே நம்புறது, பிலீவிங் இன் யுவர் செல்ஃப், ஐ கேன் டூ இட், ஐ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு நினைக்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மோட்டிவேஷ்னல் புக்ஸை நீங்கள் படிக்கணும், நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸை நீங்கள் லிசன் பண்ணணும், நல்ல மோட்டிவேட்டிங் ஆத்தர்ஸோட கொட்டேஷன்ஸையும் பாடல்களையும் படிக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா சுவாமி விவேகானந்தரோட கொட்டேஷன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சம்மந்தமாக நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன்று நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், சுவாமி விவேகானந்தர்னு சொல்லும்போது அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்தவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இங்கே மயிலாப்பூரில் உங்களுக்கு ராமகிருஷ்ண மடம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ராமகிருஷ்ண மடத்தில் நீங்கள் வெளியில் போர்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டெம்பிள்னு வச்சுருக்கோம். அது ஜாதி சமயமற்ற ஒரு கோவில். அதை சேர்ந்தது தான் விவேகானந்தர்லாம். விவேகானந்தரோட வாசகங்களை நீங்கள் படிச்சீங்கனாலே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். விவேகானந்தர் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார், the greatest sin is to think yourself weak. The greatest sin is to think yourself weak. அப்படின்னா என்ன? ஒரு பெரிய பாவம் என்னன்னா, நாம் பலவீனமானவன் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பாவம்ன்றாரு. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும், நமக்கு சக்தி இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பணும். விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் ஒன்று இருக்கு, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்ட்டு. எல்லா சக்தியும் உனக்குள்ளேயே இருக்கு, உன்னால எதையும் செய்ய முடியும். இந்த வரிகளை நீங்க சொல்லி பாருங்க, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்னு ஒரு 5 முறை சொன்னீங்கனாலே உங்களுக்கு தானாவே உற்சாகம் பிறக்கும். இந்த வரிகளெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி பழகணும். அதே மாதிரி பாரதியார் கவிதைகள், நமக்கு தமிழராக இருக்கும்போது பாரதியார் கவிதைகள் ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லணும். நீங்க எல்லாருமே இந்த அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? அமரன் திரைப்படம் வந்த உடனே அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும் சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சில வரிகள் அந்த அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டுல யாராவது சில வரிகள் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது மைக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடல்ல, பாரதியார் பாடல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சில வரிகளை நான் கேட்கிறேன். யாராவது கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்ல போறீங்க? அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டுக்கு வரிகள் யார் சொல்ல போறீங்க? இங்க யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? வாங்க பார்க்கலாம்.